Question number 2, I asked you to try it yourself. Let me finish off now. Those who are not able to finish off can listen to the lecture. From the extracts of cash book, bank column, and passbook of Mr. Singer, prepared bank reconciliation statement. So cash book கொடுத்திருக்காங்க, passbook கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் பார்த்து நீங்க reconciliation statement prepare. Okay? Now, இப்ப ரெண்டையும் செக் பண்ணுவோம். எதெல்லாம் மேட்ச் ஆகலையோ அதுதான் காரணம்னு சொன்னேன். ஆனா இந்த சம்மோட யூனிக்னஸ் என்னன்னா, கேஷ் புக்ல பேங்க் காலம் ஜூன் மாசத்துக்குரியது கொடுத்திருக்காங்க. ஜூன் 1ல இருந்து ஜூலை 8. இட்ஸ் ஆல் அபவுட் ஜூன். ஆனா பாஸ்புக் வந்து ஜூலை மாசத்துக்குரியது கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டையும் என்ன சேமா இருக்கோ, தட் இஸ் த ரீசன் ஃபார் தி டிஸ்அக்ரிமென்ட் இல்லையா? ஒரே ஒரு சேஞ்சஸ். அதாவது ஷியாம் சுந்தர் 1200 டெபிட் சைடுல இருக்குன்னா ஷியாம் சுந்தர் கிரெடிட் சைடுல இருக்கா? இல்ல. ஓகே. சுதாகர் இல்ல, கிரெடிட் சைடுல இல்ல. ஹரிகிருஷ்ணா நோ. ஃபானி நோ. ராதா ஷியாம். Of course, here also we have the balance. Here also we have the balance. இதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, ஜூன் மாசத்துல ராதா சியாம் உடைய அக்கவுண்ட் பணம் வந்ததாக நம்ம டெபிட் சைடுல போட்டிருக்கோம். அந்த நேரத்துல பாஸ்புக்ல போட்டிருக்க மாட்டாங்க. ரிவர்ஸ்ல யோசிக்கும். எது அப்ப ஜூலைல வந்திருக்குன்னு அர்த்தம், ஜூன்ல வரலன்னு தானே அர்த்தம். இட் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் ஜூன், நாட் இன் ஜூலை. இந்த மாதிரி மாத்தி யோசிக்கிறது இந்த சம்மோட பியூட்டி. அதுக்காக இதை கொடுத்துருக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் உங்க லெவலுக்கு வராது. இருந்தாலும் அந்த தாட் உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸை நான் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறேன். இளவப்பன் மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம் அந்தந்த மாசம் மேட்ச் ஆகணும். அந்த மாசத்தை விட்டு ஜூன்ல விட்டு ஜூலைல மேட்ச் ஆகுதுன்னா அந்த மாசம் இது பேமெண்ட் ஆகலன்னு அர்த்தம். நாட் பெய்ட் இன் தட் மந்த். இளவப்பன். தண்டபாணி ஆல்சோ மேட்சிங். மேட்சிங்னா இது பெண்டிங்கா இருந்திருக்கும். அதே மாதிரி ராஜாமணி இல்ல, ராமசர்மா இல்ல, கோபிநாத் இல்ல, டிராயிங்ஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. நியூ வெஞ்சர் லிமிடெட் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஏழுமலை 2200 2200 2200. These are the 5 aspects are the reasons for the disagreement. Okay, now you can start with balance as per the cash book. ஜூலை 1ல 7300 ரூபாய் இருக்கு. ஆனா பாஸ்புக்ல அதே ஜூலை 1ல 1800 இருக்கு. ஓகே, என்னப்பா? ஓகே ஓகே ஓகே. பேலன்ஸ் brought out being 4300. So 200. இது ரெண்டு மேட்ச் ஆகல. அப்ப what you have to do? Balance as per cash book 7300 டெபிட்ல இருக்கு. Add credit balances, subtract debit balances. Ultimately you will get the balance as per passbook. இது டெபிட்னா இது எண்டிங் வந்து கிரெடிட் ஆக இருக்கும். cash book and passbook. Is that clear? பாஸ்புக் உடைய பேலன்ஸ் வந்து 4200. இதுக்கு என்ன காரணம்? ரஃப் ஒர்க்கிங் நோட் போட்டுக்கலாமா? cash book as well as passbook. இந்த மூணும் வந்து ஜூன்ல இருக்கிறது இங்க ஜூலைல இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஜூன்ல ரெக்கார்ட் கேஷ் புக்ல மட்டும் இருந்திருக்கணும். ராதாஷ்யாம் 2100, இளவப்பன்
3,400. Dandabani 1,600. Check received and deposited but not credited within the due date. Credited in the next due. அப்ப அந்த பீரியட்ல பண்ணல. இதுக்கு ஈக்குவலா இந்த இடத்துல இருக்காது. ஜூன் மாசத்துல இதுல இருந்தது அதே ஜூன் மாசம் இங்க இருந்திருக்காது. ஏன் ஜூலைல இருக்கு இல்லையா? ஜூலைல இருக்குன்னா ஜூன்ல இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி நியூ வெஞ்சர் லிமிடெட் 1,800 ஜூன்ல இருக்கு. ஏழுமலை ஜூன்ல 2,200 இருக்கு. அதுக்கு ஈக்குவலா இங்க இல்ல. தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆட் த கிரெடிட் ஐட்டம்ஸ். கிரெடிட் ஐட்டம்ஸ் எவ்வளவு இருக்கு? சப்ட்ராக்ட் த டெபிட் ஐட்டம்ஸ் எவ்வளவு இருக்கு? 7,100. 4,000 கிரெடிட் ஆட் பண்ணுங்க. 7,100 டெபிட்டர் லெஸ் பண்ணுங்க. 7,100. So the ultimate value be 4,200. We got it. So எடுத்து எழுதும்போது இந்த கிரெடிட் எல்லாமே என்னது? செக் issued but not paid. But not paid. யாருக்கு? நியூ வெஞ்சரும் ஏழுமலையும். இது வந்து செக் received but not encashed. But not encashed. So one of the beautiful illustrations. Is that okay? Finish up copying this.